மாலை சூடும் மஞ்சம் தேடும் இப்படி இளையராஜாவுக்கு மியூசிக்ல மட்டும் இல்ல ஒரு பிஜேபிக்கு சொம்படிக்கிறதையும் டஃப் கொடுக்குற ஒரு ஆளாக நமது ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாறி இருக்கிறார். இன்னைக்கு அதையெல்லாம் நான் மருத்துவர் மட்டும் இல்லடா, எனக்குள்ள ஒரு இசையமைப்பாளரும் இருக்கிறேன். நான் ஒரு கலைஞானிடா. அப்படியே களத்துல இறங்கி சும்மா கதகலம் பண்ணி கொண்டு இருக்கிற நமது ஐயா ராமதாஸ் அவர்கள் சும்மா இருக்காம போறப்போ சூன்னு பத்தி விடுறது மாதிரி சில விஷயங்களை பத்திட்டு போயிருக்காரு. வன்ம குடோன்களை கக்கி இருக்கிறார் பிக் பாஸ். ஒன்மங்கள் பிக் பாஸ், ஒன்மங்களை கக்கி இருக்கிறார் பிக் பாஸ் அப்படின்னு சொல்றது மாதிரி முன்னாடியே வந்து நமது என்னென்ன நம்ம சத்யாதான் அடிக்கடி இந்த டயலாக் சொல்லுவோம்ல, கிரெடிட் கொடுத்துடணும். எனக்கு நமது மரியாதைக்குரிய சீமானார் இருக்கார்ல, அவர் வந்து ராமதாஸ் கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டு இருந்தாரு முன்னாடி. இப்ப ராமதாஸ் என்ன பண்றாருன்னா சீமான் கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிறாப்புல. அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்கா, மரியாதைக்கு நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி உனக்கு இந்த மண்ணில் என்ன வேலை, இல்லை ஒப்பம் விட்டு சொத்தையை நான் கேட்குறேன் அப்படின்னு பல வார்த்தைகளை எகிடுதகடாக எடுத்து எரிந்திருக்கிறார். அதுக்கு நம்மளுடைய கவுண்டர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சில பழைய வீடியோக்களை வச்சு பேச போகிறோம். உங்க அப்பாவும் விட்டு சொத்தையா நாங்க கேட்கிறோம் 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற, அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? என்ன எப்படிப்பட்ட வரிகள் பேசியிருக்காரு, எப்படிப்பட்ட வரிகள். இதை ஆக்சுவலா அந்த தஞ்சாவூர் கல்வெட்டுல தான் பொறிச்சு வைக்கணும். இல்ல அது போன வீடியோல வேற ஒருத்தருக்கு ஒதுக்கிட்டீங்க. ஆனா வேற ஒருத்தருக்கு அந்த ரிசர்வேஷன் நம்ம கொடுத்தாச்சு. அதனால இப்ப ஐயாவுக்கு வந்து வேற ஒரு கோட்டாவில் தான் வேற எங்கேயா தான் ஒதுக்கி ஆகணும். தைலாபுரம் தோட்டம் அது பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா மாரிதாசனா மாரிதாசன் கரெக்டா பேசுறாப்புல. இல்ல இவரு ராமதாசுங்க, மாரிதாசு ஒரு ராம் பரவாயில்ல. எந்த தாசன் ரெண்டுமே ஒண்ணுதான். பிரிச்சு ஒரே குரல் தானே, எதுக்கு பிரிச்சு பேசிட்டு? ரெண்டுமே ஒரே தாசன் தானே, ஒரே குரல். ஐயா வந்து இப்ப சிஎம் என்ன சொல்றாருனாக்க, நீ யாரு இங்க வந்து சொல்றது? எப்படி எனக்கு அசிங்கமா இருக்காது. வாங்கிட்ட வந்து 10.5 நான் கேட்கணுமா? கோட்டையில வந்து நான் கேட்கணுமா? அது உங்ககிட்ட கேட்கணுமா? வாங்கிட்ட வந்து நான் கேட்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமில்ல. அதான் ஊர்ல ஒருத்த மதிக்கலையா உன்னைய, உன்னைய மதிக்கல, உன் பிள்ளைய மதிக்கல, உன் பேத்திய மதிக்கல, உன் பேர பிள்ளையில மதிக்கல, உங்க மருமகளை மதிக்கல, யாருமே தான் ஊருக்குள்ள மதிக்கலையே. கட்டுத்தொகையை மட்டுமே பெற்றிருக்கிறீர்கள். அதையே பெரிய விக்கிரவாண்டியில 46-47% வாக்குகள் வந்து வன்னியர் வாக்குகள். அங்கேயே உங்களால ஒன்றும் கிளட்ட முடியல. அங்க டெபாசிட் வாங்கினதே பெரிய நியூஸா போடுறீங்கன்னாக்கா நீங்க எந்த அளவுக்கு வன்னியர் சமூக மக்களிடத்திலே போய்ப்போம். மற்ற சமூக மக்களை விட்டுருங்க, வன்னியர் சமூக மக்களிடமே உங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது. வன்னியர்கள் புறக்கணித்த பாமக, அவ்வளவுதான். இப்போ ஏதோ பாமகனாக்கா இங்கே ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சிட்டாங்க. பாமகனாக்கா ஒட்டுமொத்த வன்னியர்களும் அலையலையாக திரண்டு வந்து ஏதோ பாமகவிலே உறுப்பினர் ஆக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அண்ணன் வேல்முருகன் யாரு? அவர் தனி கட்சியே வச்சிருக்காரு. வச்சிருக்காரு. ஏன் இவர் இருக்காரு, சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் இருக்காங்களே, அவர் வன்னியர் சங்க தலைவராக இருந்தவர். இப்போ அவர் யாரு? ஐயோ அவரை பற்றிலாம் சொல்றீங்க, இன்டர்வியூலாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. சிஎன் ராமமூர்த்தி கலட்டிக்கிட்டு அடிக்கிறாப்ல. நாடக காதல்னு சொல்றியே ராமதாசி, நீயே ஒரு நாடக காதல் பண்ணவர் தானே அப்படின்னு அவர் சொல்றாப்ல. யாரு? நாம ஐயா என்னைக்குமே தரக்குறையா நீங்க பேசுறது கிடையாது. ஐயா சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் சொல்றாரு, இவரு வேலை பார்க்க. அதுக்காக நம்ம அரசியல் பண்ணல, அதுக்காக நம்ம கட்சி கட்டல, பேசாத. அப்ப இவரு வந்து இவரே நாடக காதல் பண்ணி ஒரு இடத்துல போய் அது இப்போ கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. அப்ப ஐயா தான் போய் சிஎன் ராமமூர்த்தி கூட்டு வந்திருக்காரு. நம்ம பையங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஐயா. எப்படி பர்ஃபெக்டா அந்த இளைஞர்கள்லாம் இப்படி பண்றாங்கன்னு எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நான் படிச்சேன்ல முக்குட்டி சட்டை குறுக்கெழுத்து அந்த மாதிரி நான் பண்ணல ஊர்ல, நான் சொல்றேன். இப்போ ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாமக அப்படின்னு கிடையாது. இப்போ ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பாமக ஆதரிக்கிறாங்கன்னாக்கா பாமக போட்டியிட இடங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கணும். வன்னியர்கள் பெரும்பான்மை இடங்கள்ல தான் சீட்டு வாங்குறாங்க. ஏன் இவ்வளவு ஏன் இவர் பையன் அன்புமணி ராமதாஸையே அவங்க மதிக்கலையே? அதனாலதான் விவரமா ராஜ்யசபால ஒத்த சீட்டு வாங்கியிருக்கோம். அப்போ ஒத்த சீட்டு பாமகன்னு ஏன் நாம் தமிழர் கட்சி டர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்க? 2 சீட்டு விசிகா 6 சீட்டு விசிகான்னு டர்ன் பண்ண தெரியுதுல்ல. ஒத்த சீட்டு பாமகன்னு பேச சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நம்ம எதிரி இல்லடா, நம்ம எதிரி இல்லை. ஆனா இவர் பொது எதிரி வேறன்னு சொல்லுவாங்க. இதே நாம் தமிழர் கட்சியை பாமக வச்சு வாயிலேயே குத்தி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு அனுப்பிச்சாங்க இந்த எலெக்ஷன்ல.
வச்சு அடிச்சு அனுப்பிச்சாங்க இந்த எலெக்ஷன்ல. பேச சொல்லுங்க, எதிர்த்து பேச சொல்லுங்க. மண்டியிடாத மானம் வீரனா வீழ்ந்து விடாத வீரமா? ஏன் இப்போ விக்கிரவாண்டியில ஒத்த முனை போட்டியே மும்முனை போட்டி அப்படின்னு தான் ஊடகங்கள் சொல்லிச்சு. நம்ம அப்பத்திலேருந்து சொல்றது மும்முனை கிடையாது, 3வது முனை மழுங்கின முனை. மொத்த போட்டியே 2 பேருக்கு தான். அங்கே திமுகவா பாமகவா யாரு அப்படிங்கிறது தான் போட்டியா போச்சு. அந்த இடத்துல போய் சீமான் என்ன பேசினாரு? ஐயாவை எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணல விட்டுரு. டேய் எலெக்ஷன்ல நிக்கிறப்பா நீ எலெக்ஷன்ல நிக்கிறா, அவங்களை எதிர்த்தான் போட்டி போடுற. அவங்க எனக்கு எதிரிகளாக மக்கள் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. மக்கள் எல்லாம் விடுங்க. அவர் என்னைக்கு மக்கள் எல்லாம் மதிச்சிருக்காரு? 15 வருஷம் என்ன பண்றாருன்னு தெரியாதா? உன்னை நம்பி ஒருத்த கட்டு தொகையை சொந்த காசுல கட்டி துண்டு ஓட்டு பக்கத்துல இப்படி கும்பிட்டு நிக்கிறானே, அவன் நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. விஜய பிரபாகரன் தோத்துருக்க கூடாது, ஐயாவே அரசியல் பண்ணக்கூடாது. அவன் நாங்க ஏறுறா, உன்னை நம்பி நிக்கிற நாங்க ஏறுறா, நீ சொன்னங்கிற பேர்ல இப்படி கையை தூக்கிட்டு குரூப் போட்டோ எல்லாம் போஸ்ட் கொடுத்தோமே. அடி 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 வா நீ வா கருப்பு சட்டை வெல்ல வா அடி ஆம்பளையா இருந்தா அடி நடக்கறான். என்ன உங்களை எல்லாம் வாய்ஸ் புடிச்ச நினைக்கறானே பெர்ஃபெக்ட்டா. இவங்க வன்னியர் சமூக மக்களே அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, அவர் வச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாப்புல. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இவர் எந்த மாதிரி டெக்கால்ட்டி வேலை பண்ணாப்புல, காசை வாங்கிட்டு எப்படி பணங்களை பெற்றுக்கொண்டு எப்படி கையை விரிச்சாப்புல, வெட்டி இல்லை மன்னிக்கணும் பெட்டி வாங்கிட்டு எப்படி கையை விரிச்சாப்புல, அவர் வன்னியர் சமூக மக்களுக்கே எந்த மாதிரிலாம் இவர் துரோகம் பண்ணாப்புல அப்படிங்கிறது அண்ணன் வேல்முருகன் பட்டியல் போட்டு பேசுறாப்புல ராமதாஸ் அவர்கள். அதாவது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஒரு திமுகக்கு எதிரானது, திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த பழைய காலத்து பேட்டியா இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதோ பார் அப்படின்னு இப்படி நீட்டுவான். அண்டா சீட்டு மாதிரி. நான் ஒரு அண்டா சீட்டுக்கு சொல்றேன். புதிய தலைமுறையில அண்ணன் வேல்முருகன் கொடுத்த பேட்டி இருக்குது. அந்த அண்டா சீட்டை நம்ம நீட்டிருவோங்கிறேன். ஓ அந்த பேட்டியை போய் பாரு. அந்த கிளிப்பை நம்ம போட்டுருவோம், அண்டா சீட்டை நீட்டிருவோம், அவங்களே பார்க்கட்டும். புலிகளின் தரப்பிலிருந்து அரசியல் பிரிவு பொறுப்பாளர்கள் பேசிய தொலைபேசியை நான் ஐயாவிடத்தில் ஈட்டிய போது என்ன நடந்தது என்பது ஜி.கே. மணி சாட்சியாக இருக்கிறார். அவர் பிள்ளை மீது சத்தியமிட்டு மறுக்க முடியுமா? பேசியவர் நடேசன், கொடுத்தவன் வேல்முருகன், மருத்துவர் ராமதாஸ். அன்பு கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி பேசினார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் தொலைபேசியை வாங்க மறுத்தார். என் பிள்ளை மத்திய அமைச்சராக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா நாயே என்று என்னை பார்த்து கேட்டார். இப்படி இவர் மட்டும் கிடையாது. இப்ப இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? இவங்க தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு விசிகாவை புறக்கணிக்கணும், அரசியல் இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும்னு வன்ம நோக்கத்தோட தான் அதை கட்டினாங்களே, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த விசிகால இன்னைக்கு எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் இருக்காரு. அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இன்னும் விசிகால பல பேர் வன்னியர் சமூகத்தை ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்காரு. ஜெயிச்சு அது மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் சேனல் அரசியல் பேசுவோமோ, அரசியல் வெங்காயம்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல் பேர், நம்ம தோழர் ஒருத்தர், அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் விசிகாவுடைய பயங்கர ஆதரவாளர். அவர் விசிகாவுக்கு ஆதரவாக பேசுறாரு, நான் திரும்ப தலைவரை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறதுனால இந்த பாமகவிலிருந்து வன்னியர்களும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லக்கூடாதுனாக்கா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமகவை ஏற்றுக்கல. அப்படி ஏற்றுக்கிட்டாக்கா இந்நேரம் அவர் ஜெயிச்சிடலாம் போட்டிட்டு இருப்பாரு. வன்னியர்கள் பெரும்பான்மையான தான் போட்டிடுறாங்க. அப்படி இல்லை, அதனால வன்னியர் மக்களே அவங்க ஏற்றுக்கலாங்கிறதா நிரசமா தெரிய வருது. நம்ம சொல்லல, நம்பர் சொல்லுது. பாமகவில் உள்ள நிர்வாகிகள் என்ன பண்றாங்கனாக்கா, அவரு தலைவர் திருமான்னு பேசுறாப்புல, திருமாவை ஏத்துக்கிறாரு, விசிகாவை ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு கொலை மிரட்டல், வீட்டை சுத்து போடுறாங்க, பிரச்சனையாவது கேஸாவது வழக்காகுது. யார்? அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இப்போ அது மட்டும் இல்லை, ஏன் இப்போ திமுகவில் வன்னியர்கள் இல்லையா, ஜெகத் ரட்சகன் யாரு, துரைமுருகன் யாரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. அப்போ அவங்களும் ஜெயிச்சு எம்பியா இருக்கிறாங்க. செழிச்சுன்னு அதிமுக நம்ம இவர் இருக்காரு, சின்னமா யாரு அவரு, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருங்க. இன்னும் பல பேர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ எலெக்ஷன் நிற்கலையா, இப்போ இவங்கெல்லாம் வன்னியர்கள் இல்லையா, இவங்களுக்கு இப்படின்னு கூட்டம் இல்லையா, இவர் என்னவோ இவரு ஒன்றை தவிர எல்லா கட்சியும் நம்புறாங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டு இப்போ இவரை இப்போ தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஆரம்பிக்கிறாருல்ல. அப்படி அதாவது அண்ணன் திருமா அவர்களே அல்லது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை இங்கே அரசியல் அனாதையாக்கணும், சமூக அனாதையாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவரோட நோக்கம். அதனால தான் பட்டியல் சமூகத்தை தவிர பாக்கி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்க்ளூடிங் பிராமின் பாப்பா வரைக்கும் கூப்பிட்டு உட்கார இருக்கிறாப்புல, எல்லா சமூகத்தை சார்ந்த சாதி வெறியர்கள் இருப்பாங்கல்ல, அதுல நம்ம எல்லா சமூகம்னா எல்லாரும் உட்கார கிடையாது. ஒரு சாதிலையும் இந்த மாதிரி கழுசடைகள் இருக்கும். அந்த மாதிரி எல்லா சாதியில உள்ள கழுசடைகளையும் கூப்பிட்டு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஆரம்பிக்கிறாப்புல. அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. கூப்பிடக்கூடாது. இப்ப திருமா அவர்களை எப்படியாவது அரசியல் அனாதையாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அதனாலதான் ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் இன்றைக்கி 2014 அந்த மீட்டிங் போனது வந்து 2004 2014 நினைக்கிறேன். இன்றைக்கி 2024 2024. இந்த நிமிஷம் 2024 இன்றைக்கி அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்ட கட்சி எது? போய் கண்ணாடியை போய் பாருங்க. இல்லை போன வாரம் நீங்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பாருங்க, அதிலே தெரியும். ஏனோ தெரியவில்லை, மக்கள் என் பின்னால் வர தயங்குகிறார்கள். இல்லை அண்டா செட்டை காமிச்சிடும், அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள், ஏனோ தெரியவில்லை. நான் திரும்ப அவர்களை விசிக கட்சியை வந்து எப்படியாவது இங்கே ஒரு அரசியல்லேருந்து அவங்களை ஒதுக்கணும் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்பை ஆரம்பித்த தலைவர் இருக்கார்ல ராமதாஸ் அவர்கள், அவர் தான் இன்றைக்கி வந்து அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிறார். நீ எந்த கட்சியுமே புறக்கணிக்கிற கட்சியாக அவரோட கூட்டணி வைக்கிறதா, ஐயா அவங்க கூட அப்படி பார்ப்ப கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்சி வன்னியர்கள் கிடையாது. சீட்டே அந்த கட்சி நான் சொல்றேன், சீட்டே வேணாமாப்பா வரேங்கிறாங்க. யாரு? தேமுதிகவா? இல்ல அவங்க எப்போதுமே உள்ளதா இருக்காங்க. பாமக அவனை வச்சு நம்ம என்ன பண்றது? அவனை வச்சு என்ன பண்றது? உன்னோட நோக்கம் கெட்ட நோக்கமாக இருக்கும் பட்சத்துல வினை விதைத்தவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான், வன்மத்தை விதைத்தவன் வன்மத்தையா இருப்பான். அவ்வளவுதான். அதான் அர்த்தம். நீ அறுத்துக்கிட்டு இருக்காப்ல. நீ எல்லோரும் ஒதுக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஆகி போச்சு. ஒத்த சீட்டு ஜெயிக்க துப்பு இல்லாத ஒரு கட்சியாக நீ பாமக மாறி இருக்கு. தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சிங்க இது. திமுக அதிமுகவுக்கு அப்புறம் நீ கட்சிகள் நிறைய இருக்கலாம், ஆனா 3வது பெரிய கட்சி இதுன்னா நம்ம நீங்க கூட அடிக்கடி மீட்பீங்களே, நம்ம கிரீஸ் டப்பாக்கெல்லாம் இருக்காங்களே, இது நாம் தமிழர். அது 3வது பெரிய யூடியூப் சேனல் சொல்லுங்க, அல்லது 3வது பெரிய வாட்ஸ்அப் குரூப் சொல்லுங்க. கட்சி வருந்தினேன் தெரிந்தினேன். பாஜக 3வது பெரிய கட்சியா இல்லைங்க. அமர்பிரசாத் ரெட்டியே குஜராத் ஓடிவிட்டான். அண்ணாமலை எங்க இருக்காருன்னு தெரியல. அண்ணாமலை இந்த விசா ப்ராசஸிங் பிஸியா இருப்பாரு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு மேலேயும் ஒப்புதல். வெளிநாடு போறதுக்கு இல்ல, வெளிநாடு ஓடுறதுக்குன்னு சொல்லுங்க. சரி, வெளிநாடு ஓடுறதுக்கு விசா ப்ராசஸிங் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் பாப்பானா இல்லையா மனுஷன்? அப்புறம் டிக்கெட் போட்டு அது பாப்பானா தான் அவனே வரட்டுறாங்க. பாப்பா இல்லங்கிறதெல்லாம் வரட்டுறாங்க. எது ஒரே பஞ்சா இருக்குது. இப்ப அவர் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்ல, பிஸியா இருப்பாரு, உட்காந்து அரசியல் பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து பிஸியா இல்லாம இருந்தாலும் அரசியல் பேச மாட்டாரு. அவர் என்னைக்கு அரசியல் பேசிருக்காரு? எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் பேசுவாரு. சிஎம்ஐ குறித்து இந்த மாதிரி பேசியிருக்காப்ல. அந்த சுத்தி வளைச்சு தென்னை மரத்தை கொண்டு வந்து அந்த அரசியல் அனாதையாக்கப்பட்ட அந்த அழுகாட்சி காவியத்தோட நீச்சு தான் சிஎம் மேல வன்மத்தை இருக்கிறது. இது வந்து போன வாரத்துல அப்படிதான் பேசினாரு. யாரோ சின்ன சின்ன நம்பர்ல இருக்கவங்கலாம் நம்மள ஆட்சி பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீங்க உட்காந்து வைக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல மக்கள் உன்னை நம்பல. அதுக்கு முந்தின வாரம் ஒரு 6 months என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. மியூசிக்கல் சேரா இருக்கு, கொஞ்சம் நினைச்சுக்க, அடுத்த நான் உட்காந்து கிடைக்கிறது. ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை கொள்கையை சொல்லுங்க. மக்கள் இங்கே தான் இருக்காங்க, எங்கேயும் போகலை. போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொள்கையை சொல்லுங்க. நான் வந்தால் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், சிஏவை ஆதரிக்க போகிறேன், நான் வந்தாக்கா திரும்ப விவசாய சட்டத்தை ஆதரித்து திரும்ப விவசாய சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை காலி பண்ண போகிறேன், சிஏவை ஆதரித்து திரும்ப சிஏ உள்ள கொண்டு வந்து முஸ்லீம்களை காலி பண்ண போகிறேன், ஈழ மக்களுக்கு துரோகம் பண்ணுவேன் போகிறேன், நீட்டை வந்து நான் திரும்ப இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஐயா மோடிஜி கிட்ட கை குலுக்கி கட்டி பிடிச்சி கதறி அழுது நீட்டை தூக்காதீங்கன்னு சொல்லி நீட்டை திரும்ப உள்ள வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய கொள்கைகள் என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. பார்த்துட்டு ஓகே அந்த கொள்கை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அவங்களுக்கு ஓட்ட குத்தலாமா அல்லது ஓட விட்டு குத்தலாமாங்கிறது அவங்க முடிவு. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுக்கு எதுக்கு இவ்வளவு கண்ணீர் விட்டு கதறது? ஃப்ரான்ஸ், நீங்க நான் கருப்பா இருக்கிறதுனால எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நடிகராக தான் நீங்க லைக் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு முறை சிஎம் சீட்டு கொடுப்பீங்களா? எனக்கு லைக்ஸ் பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. 80 வயசாகி இன்னும் என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கரெக்டா ஒன்று கேட்டார், அண்டா செட்டு நீட்டுறது, இந்த அண்டா செட்டு நீட்டக்கூடாது, அதான் நான் நீட்டலாம் போட்டுறாதீங்க, எடிட்டர் சொல்லுங்க போட்டுருக்கிட்ட போறாரு போட்டுறாதீங்க. அவர் கரெக்டா கேட்கிறாப்புல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அது என்னங்கிறது நீங்களே தேடி பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த அண்டா செட்டு நாங்கள் நீட்ட மாட்டோம். எடிட்டர் வேண்டாம், உள்ள வைங்க போட்டுறாதீங்க. இப்படி போட்டோடனே உடனே என்ன தெரியுமா கார்னர் பண்ணுவாங்க, நம்ம ஹக்கா மாதிரி உடனே வந்து அவர் என்ன சாதி தெரியுமா, இவர் என்ன சாதி தெரியுமா, அவரே சொல்லிட்டே நானே வன்னியர் தான்டாங்கிறாரு. அவர் நானே வன்னியர் தான் என்ன பண்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இப்போ பதில் சொல்லுவா, இப்போ பதில் சொல்லு. இப்போ என்னன்றதுக்கு சொல்லு. இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு வரும் அந்த அழுகாட்சி காவியத்தில் ஒரு மறைபொருள் இருக்கு. அது என்னன்னா 10.5 உள்ளொதுக்கீடு. முதல்ல வந்து இந்த உள்ளொதுக்கீடை பற்றி விரிவாக அப்புறம் பேசுவோம். முதல்ல இவர்களுக்கு ஒரு உள்ளொதுக்கீடு கிடைச்சது. அது என்னன்னா எம்பிசி. இந்த எம்பிசி அப்படின்னா என்னன்னா பிசிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 50% இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட பிசிக்கு இடஒதுக்கீடு உண்டா? உண்டு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. உண்டு. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, அதாவது இடஒதுக்கீடு என்பது, அதாவது ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகிற, அதாவது இடஒதுக்கீடு அதாவது கோட்டா என்று சொல்லப்படுகிற அந்த ரிசர்வேஷன் ஆனது
எஸ்சி எஸ்டி அந்த பட்டியலில் உள்ள அந்த சாதியில் உள்ள மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மட்டும் உண்டு என்று நினைக்காதீர்கள். பிசி எம்பிசியில் உள்ள இடைநிலை சாதிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பிசி என்று சொல்லப்படுகிற அந்த எம்பிசி ஓபிசி என்று சொல்லப்படுகிற எதுக்குன்னு சுத்துறீங்க கல்லறு முத கொண்டு வாங்கிட்டாங்க. இப்ப இடபிள்யூஎஸ் முத கொண்டு இருக்கு, பார்ப்பனர்களை முத கொண்டு வந்துட்டாங்க. ஏப்பா பிசி எம்பிசிக்கு உண்டு, மக்களே தெரிஞ்சுக்க, மக்களே என் மக்களை தெரிஞ்சுக்க, மக்கள் இங்கே உள்ள நாடாறு, மரவர், கோனாறு, செட்டியார், முதலியார், கல்லர், மரவர், அகமுடையார், கொண்டையங்கோட்டை மரவர், அப்புறம் தஞ்சாவூர் பக்கம் உள்ள கல்லர் இவங்க, அப்புறம் வந்து முதலில் வந்த முதலியார் எல்லாருக்கும் உண்டு, மூன்றாவது வந்த இவங்க முத்திரையர், இப்படி எல்லா சாதிகளுக்குமே இடஒதுக்கீடு உண்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உங்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு, எமக்கும் இடஒதுக்கீடு உண்டு. பிசி எம்பிசிக்கு மட்டும் கிடையாது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ நீங்கள் போங்க. இப்படியாக அந்த 50 விழுக்காட்டில் வன்னியர் உட்பட சில சாதிகளால் அந்த இடஒதுக்கீட்டை பெற முடியல. இடஒதுக்கீட்டே என்னன்னா நம்மளால வந்து சமூகத்துல இன்னமும் பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சமூக சூழல் இல்லை. ஆமா, இப்ப பிசில உள்ள சில நபர்களே வந்து வன்னியர்கள், அப்ப பிசில இருக்கும் பொழுது வன்னியரும் பிசி தான். அதே பிசில உள்ள இன்னொரு சமூகம், அப்ப பிசில உள்ள இன்னொரு சமூகம் வந்து வன்னியர் சமூக மக்களை வந்து ஈக்குவலா அவங்க ட்ரீட் பண்றது இல்லை. வன்னியர் என்கிற காரணத்தினாலேயே அவங்கள வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியாக அவங்களை ஒடுக்குறாங்க. சில விஷயங்கள்ல ஈக்குவலான மரியாதை கொடுப்பது இல்லை. சமூகத்துல இது நிலவுது அப்படிங்கிறது தான் உண்மை. அது இருந்துச்சா நாம சொல்லலைங்க, அந்த கட்சியில் உள்ள ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க இந்த சாதி என்ன மிக மிக மிகுந்த சாதியா? இன்னைக்கு உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மிக மோசமாக கீழ்நிலையில் கீழ் சாதியாக இருக்கிறது வன்னிய மக்கள் தான். குடிசையில் வாழ்கிறான், குடிசையில் ஆடு மாடு கோழி பன்னியோட ஒன்றா குடியிருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், விவசாய கூலியாக இருக்கிறான். ஒரு மாநாட்டிலலாம் எவ்வளோ தீப்பிறக்க பேசுவார், அதெல்லாம் ரீல்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் யாருமே போட்டதே இல்லை, போட மாட்டாங்க, இதை போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உண்மை அப்படின்னு ஐயா பேச முடியாது. அதனால ஐயா காடுவெட்டி குரு அவர்கள் சொன்னதான் உண்மை. இந்த சூழல் இன்னமும் இருக்கு. இது நீங்க கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னாக்கா இதை நீங்க நேரடியாக பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட இடைநிலை சாதி வந்து இந்த வன்னியர் சமூக மக்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சில இடங்களில் போஸ்டே அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. இந்த சமூக மக்களுக்கு எதிராக, வன்னியர் சமூக மக்கள் எதிராக, அந்த சமூக மக்களை வந்து எதிராக போஸ்டே அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. இது ஸோ அதனால் வந்து சமூகத்தில் இன்னமும் பிசிக்குள்ளே இருக்கிற வன்னியர்களையே, பிசிக்குள்ளே இருக்கிற இன்னொரு சாதியை வந்து அதை வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை தான் பார்க்குறேன் அப்படிங்கிற பொழுது அப்போ அவங்க இடஒதுக்கீடு கொடுத்து தானே ஆகணும் என்கிற முறையில் எம்ஜிஆர் வந்து அப்படி பார்க்கறதுனால சுட்டு கொள்றாப்ல 20 பேருக்கு மேலே வன்னியர்கள். அது வந்து அது தெளிவாக சொல்லுங்க. அது வந்து எம்ஜிஆர் சிஎம் இருக்கிற டைமில் கேட்குறாங்க. யார் அப்போ வந்து மருத்துவராக மட்டுமே அறியப்பட்ட அன்புமணியர்கள் ராமதாஸ் அவர்கள் தலைமையில இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ராமதாஸ் என்று சொல்லப்படுகிற மருத்துவ சமூகத்தை சார்ந்த அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அதற்கு எம்ஜிஆர் கொடுத்த பதில் என்னவென்றால் 20க்கும் மேற்பட்ட வன்னியர்களை சுட்டுக் கொன்றது, 20 துப்பாக்கி குண்டுகளை பரிசீலித்து கொடுத்தார். அதற்கு பின்னாடி முதல்வராக வந்த கலைஞர் அவர்கள் தான் அந்த எம்பிசி அப்படிங்கிற ஒரு உள்ளொதுக்கீடை கொடுத்தாரு. 108 சாதிகளுக்கு அது வந்து அந்த அதுக்குள்ள அடங்கும் எம்பிசி வந்து கொடுத்தாங்க. அந்த உள்ளொதுக்கீட்டை கொடுத்தது கலைஞர், அதனால தான் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு கலைஞரை மேடையேற்றி பெருமையாக சிலாகித்தவர் தான் நம்ம மருத்துவர் என்று சொல்லப்படுகிற ராமதாஸ் என்று சொல்லப்பட்ட அந்த தலைவர். என்னங்க அன்னைக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு நம்ம திரும்பிட்டு கேட்கக்கூடாது. எனக்கு அது உரிமை. அப்ப இதே கோட்டையில போய் தானே வாங்கியிருப்பீங்க. என்னங்க அதே கோட்டையில போய் தான் வாங்கினீங்களாமா அரசாணையா? இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் நான் ஏன் போய் பார்க்கணும்னு கேட்குறீங்களா? அவங்க அப்பா கிட்ட தான் இந்த 10.5 ரிசர்வேஷன் வாங்கினீங்களாமே அப்படின்னு நம்ம கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா இது அந்த மக்களுக்கு சேர வேண்டிய உரிமை. உரிமையை கேட்பதற்கு, உரிமையை வாங்குவதற்கு, உரிமைக்காக சண்டை போடுவதற்கு எனக்கு அசிங்கம் இல்லையெல்லாம் கேட்கக்கூடாதுங்கய்யா. எங்கேயுமே கேட்கக்கூடாது. ஓட்டு கேட்க வரீங்களா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? என் ஓட்டு கேட்க வரது அது நான் உங்ககிட்ட வந்து ஓட்டை கேட்கணுமா அப்படின்னு கேட்காம இருந்துருக்கீங்களா? நீங்கள் ஓட்டு கேட்க வரீங்களா? யாராக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்றீங்களா? பொண்டாட்டி பிள்ளையிலேருந்து பேரமத்தி வரைக்கும் உள்ளார கேட்டு ஓட்டு கேட்க வர்றீங்களா? அப்போ உங்களுக்கு அசிங்கமாக தரல? நீங்கள்லாம் என் சொந்த பந்தம், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் ஓட்டு கேட்க வரேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. உங்கள் சொந்த பந்தமாகவே இருந்தாலும் வந்து கேட்குறீங்கல்ல, அப்போ அது வந்து அசிங்கமாக நினைக்கல. அதே மாதிரி உங்கள் உரிமையும் கேட்குறீங்க. இதில் நீங்கள் அசிங்கப்படலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி அவர் கேட்குறாரு, பின்னாடி கலைஞர் கொடுக்குறாரு, ஒரு இப்போ பெருமையெல்லாம் பேசிட்டாரு. அப்போ உங்களுக்கு வந்து இவர் வந்து இந்த குறிப்பிட்ட நம்பர்ல இருக்கிற ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு ஏன் இப்ப பேசல? சரி, அதை விடுங்க. இப்ப துப்பாக்கி குண்டை பரிசா கொடுத்தாருல, அவர் இங்க என்ன பெரிய மெஜாரிட்டி கூட்டத்தோட அந்த ரெப்ரசன்டேஷன்ல வந்தவரா? இல்லையா? அவரு எனக்கு தெரிஞ்சு மலையாளின்னு நினைக்கிறேன். சீமானுடைய சொந்தக்காரரு. அது என்டிகே தம்பிகள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அவர் யாரு அப்படிங்கிறதும் சரி. அதற்கு பின்னாடி நம்ம அம்மையார் இரும்பு பெண்மணி இருந்தாங்களே, அவங்க இங்க என்ன பெரிய நம்பர்ல இருக்கிறாங்களா? இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கம்மியான நம்பர் தான். அவங்க உங்களை தூக்கி உள்ள வச்சாங்களே. அப்ப இதே மாதிரி
சின்ன சின்ன நம்பர்ல இருக்கவங்க எல்லாம் ஆள்றாங்க, சின்ன சின்ன நம்பர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன தூக்கி உள்ள வைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்ப நீ அப்ப பேசல? உரிமையை கேட்பதற்கே எனக்கு அசிங்கமா இல்லைன்னு கேட்கிறாருல்ல. ஆனால் உள்ளதுக்கி வச்சவனே அந்த அம்மா கிட்ட கண்ணீர் மல்க தலைவர் ஒரு மன்னிப்பு கடிதம் போட்டாப்புல. அவங்க ஐயாவோட ராமதாஸ் அவருடைய மனைவியை வர வச்சு ஜெயிலுக்கு பார்க்கறது வர வச்சு அவங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கண்ணீர் மல்க அவர் அழுது லெட்டர் எழுதி கொடுக்குறாப்புல மன்னிப்பு கடிதம். அப்ப வெளியான ஜூவியோட அட்டை படம் இப்ப வைரல் ஆச்சு. அன்னைக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே எனக்கு அண்டம் கடுகடுங்க ஆகாசம் நல்லடுங்க அன்னைக்கு பேச வேண்டியதானே. அன்னைக்கு இந்த வீரவசனம்லாம் எங்க போச்சு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது ரொம்ப தவறான, அது ரொம்ப தவறான. ஒருத்தரோட துக்கத்துல அந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப நோண்டிட்டு கேள்வி கேட்கறது இல்லை, அது ரொம்ப தவறான விஷயம். நம்ம என்னைக்குமே யூடியூப் அனுமதிப்பது இல்லை. ஆனா அன்னைக்கெல்லாம் இந்த வசனம்லாம் பேசாம இன்னைக்கு உங்களுக்கு வன்னியர்ன மக்கள் உங்களை நம்புறது இல்லை. ஏன்னா நம்புறதுதான் சொல்லுது. இப்போ நடந்து முடிந்த 40 மக்களவை தேர்தலில் 40 தொகுதியில் எத்தனை இடத்துல உங்களால் டெபாசிட்டை செக்யூர் பண்ண முடிஞ்சது? அதெல்லாம் விடுங்க. எத்தனை அதை வந்து 234 சட்டமன்ற தொகுதியாக பிரித்தா கூட எத்தனை இடத்துல நீங்கள் வந்து முதலிடம் வந்தீங்க? முதல்ல வர முடியாதுங்க, ஏன்னா முதலியார் இல்லையா அவங்க. முதலியார் தானே முதல்ல வர முடியும். வெறும் 3 தொகுதியில் மட்டும்தான் இவங்க முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதில் கூட குறிப்பிட்டு பார்த்தோம்னா வன்னியரின மக்களே உங்களை நம்பலை, அதுதான் நம்பர் சொல்லுது. அதை விடுங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னாச்சு? டெபாசிட்டே பெற்றுவிட்டோம். அதை வந்து பெரிய நியூஸ் ஆக்கி நாங்கள் டெபாசிட் வாங்கிட்டு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா அப்படின்னாங்க. ஏப்பா நீ ஜெயிக்க வேண்டிய தொகுதியை இது விட்டுட்டு நிற்கிற அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்னாங்க, அங்கே 46-47% மேலே இருக்கிற வன்னியர் மக்கள் உங்களாம் நம்பலை. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், வன்னியர்கள் எல்லோரும் பாமகவை ஆதரிக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. முற்போக்காக யோசிக்கிற, ஜனநாயகமாக யோசிக்கிற எந்த ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த நபர்களுமே வந்து பாமகவை ஆதரிக்க மாட்டார்கள். பிகாஸ் பாமக இஸ் அ காஸ்டிஸ்ட் பார்ட்டி. அவங்களுக்கு உண்மை தெரிந்து விட்டது, அவங்க விவரமாயிட்டாங்க. இன்னும் ஏச்சிலாம் பொழைக்க முடியாது அந்த மக்கள். அவரு நேக்கா தான் வீட்டு பிள்ளைகளுக்கு ஸ்லேட்டு குச்சியை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாப்புல, நம்ம வீட்டு பிள்ளைகளை கொடுத்து தீக்குச்சியை கொடுத்து இங்கே அனுப்பிச்சிடுறாப்புல அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க ஓட்டை குத்தாம ஓட விட்டு குத்துறாங்க அப்படிங்கிறத ஐயா புரிஞ்சுப்பாரு, மக்களும் புரிஞ்சுப்பாங்க. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. இப்போ இந்த உள்ளொதுக்கீடு பிரச்சனையில பல முறை பாடம் எடுத்தாச்சு. இந்த உள்ளொதுக்கீடுங்கிறது எதன் அடிப்படையில் கொடுக்கணும்னா, காஸ்ட் சென்சஸ் எடுத்து இந்த நம்பரின் அடிப்படையில் இந்த கமிஷன் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குது, இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இதை கொடுக்குறோம், இந்த உள்ளொதுக்கீடு கொடுக்குறோம் தான் அமெண்ட் பண்ண முடியும், சட்டத்தை அப்படி தான் கொடுக்க முடியும். இப்படி காஸ்ட் சென்சஸ் இன்னும் எடுக்கப்படலை, முதல்ல சென்செக்ஸே இன்னும் எடுக்கலை. அது ஏன் 2020 எடுத்துக்கணும்? அது வந்து கோவிட் வந்தது, அதற்கு பின்னாடி வந்து இன்னைய வரைக்கும் அதை எடுக்கலை. உங்கள் கூட்டில் தானே இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் தானே கட்டி பிடிச்சி கண்ணும் ஒட்டிக்கிற அளவு கட்டி பிடிச்சி இருந்தது நீங்கள் தானே. பரமாத்மா இந்த உலகத்தில் உத்தமர் ஒருவர் இருந்தார், அவர் வந்து மோடி தான் அப்படின்னு உங்கள் வயசில் டிமிக்கிரி எல்லாம் பண்ணல, ஏஐ எல்லாம் பேசல, நீங்கள் தானே உட்காந்து பேசுனீங்க. இந்த உலகிலே பல வல்லரசுகள், பல தலைவர்கள் உலகத்தில், அந்த தலைவர்கள், அந்த வல்லரசு பெரிய பெரிய நாட்டினுடைய தலைவர்களெல்லாம் ஒரு மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து. ஒரு அற்புதமான தலைவர். ஏதாவது ஒரு குண்டூசி அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்தமானவர். அப்போ அவர்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு பேசலாம்ல? இல்லை நீங்கள் வழக்கமாக எல்லாத்துக்கும் ஒரு 3 பக்கம் அறிக்கை விடுவீங்களே, அந்த 3 பக்கம் அறிக்கை எதுக்கு விட்டுருக்கலாம்ல? அவர் ஸ்டேஜில் ஏறி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தீங்களா, அப்போ காதோட காதை வச்சு ஐயா 10.5 ரிசர்வேஷன் எங்கள் மக்களுக்கு வந்தால் தான் நான் இங்கே பொல போட்ட முடியும், அதனால் காஸ்ட் சென்சஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ எடுக்கலனாக்க வேறு மாதிரி ஆகிடும், நான் வேறு மாதிரி களத்தில் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சிருந்தாக்கா அவர் பண்ணியிருப்பார்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து முதல்வர் குறித்து அவர் பேசுகிறப்ப இந்த வார்த்தையை சேர்த்து கேட்குறாரு, நான் ஊன்ட்ட கேட்டால் நீ மத்திய அரசு சொல்கிற அப்படின்னு. ஆமா, இல்ல இப்போ ஒன்றிய அரசுல இருக்கிறது யாரு? பாஜக தானே. அங்கே இந்திய கூட்டணியா இருக்குது. இந்திய கூட்டணி இருந்தா நீங்க இவர்கிட்ட கேட்கலாம். இல்லை அவர் மடை மாத்துறாரு, வன்னியர் சமூக மக்களை மடை மாத்துறாரு. வன்னியர் சமூக மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ரிசர்வேஷன், இந்த இவர் கேட்குற 10.5 ரிசர்வேஷன் கொடுக்கணும்னாக்கா வன்னியர் சமூக மக்களுடைய எண்ணிக்கை வந்து இவ்வளவு இருக்குன்னு அந்த சென்சஸ் எடுத்து அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், நம்பராக ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும், அது அஃபீஷியலாக போகணும். அஃபீஷியலாக இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாலின் தலைமையிலான ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதை பண்ணலாமே அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வராரு. அப்படி செய்ய முடியாது. இதற்கு முன்னாடி பீகாரில் அப்படி ட்ரை பண்ணாங்க, பீகார் கவர்மெண்ட்டே காசு செலவு பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பாமல் அவங்களே சென்சஸ் எடுத்தாங்க, இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அவங்க என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு அவங்க எடுத்துட்டாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த எண்ணிக்கையில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நகரும் பொழுது நீதிமன்றம் கூப்பிட்டு
தலையிலேயே புலேர்னு நாள் வச்சு ஏன்டா அறிவு இருக்க உனக்கெல்லாம் அரசியல் தெரியுமா, கான்ஸ்டியூஷன் தெரியுமா, உனக்கு ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா, அந்த சட்ட பாதுகாப்பு என்னன்னு தெரியுமா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கடா, அப்படி பண்ண முடியாதுடா. இந்த சென்செக்ஸ்ங்கிறது நீ எடுத்தினாக்கா நீ வேணும் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கலாம். அது வந்து சர்வே, ஒரு மாநில அரசு எடுக்கிறதுக்கு பேரு சர்வே. சர்வே தான் நீ எடுத்திருக்கிற, அதன் அடிப்படையில் கொடுக்க முடியாது. சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு பாடம் எடுத்து அனுப்பிடுச்சு. இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாதான் அதை வச்சு தான் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் என்பதை நீதிமன்றம் பொலேர்னு நாளை வச்சு சொல்லிருச்சு பீகார் கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண முடியாது. அங்கே எக்ஸாம்பிள் இருக்குது, அதனால இங்கே பண்ணோம்னாக்கா காசு செலவு பண்ணி எடுத்தோம்னாக்கா அது வேஸ்ட். அதை வச்சு ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. ரிசர்வேஷன் கொடுக்கணும்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதாவது யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவங்க தான் எடுக்கணும். இது அவர்களுடைய வேலை. அந்த வேலையை நாமளும் செய்யலாம். ஆனால் செஞ்சோம்னாக்கா அதை வச்சு ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. அதை வந்து நீதிமன்றம் அனுமதிக்காது. எதுக்கு எடுத்தோம்னே தெரியாம வேஸ்ட்டு, பண விரயம், நேர விரயம். ஏன்னா இங்கே இருக்கிற அதிகாரிகள் போய் அதை வீட்டுக்கு எடுக்கணும், அவங்களுக்கான நேர விரயம் ஆகுது, அதுக்கான பொருட்செலவு, பண விரயம் எல்லாம். இப்போ ஒரு விஷயத்த பணம் செலவழிச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கணும். நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது வந்து பிரோஜனமாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அதை எடுத்து ஒரு உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அதை ஸ்கிராப் பண்ணிடும்னா அது எதுக்கு செஞ்சுக்கிட்டு? இதைத்தான் கேட்குறாங்க. இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்றேன். இதைத்தான் அவர் வந்து வன்னியர் சமூக மக்கள்கிட்ட மடைமாத்திட்டு இருக்காரு. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அவரு பிஜேபி மோடி கிட்ட கேட்கணும், ஃபோன் பண்ணி ஐயா இந்த சென்சஸ் நீங்க தான் எடுக்கணும், இது உங்களுடைய வேலை, எடுத்து என் மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஒரு ஃபோன் போட்டு அவர் சொல்லணும். அவர் சொல்லாம இது மக்களை மடைமாற்றி மக்களை முட்டாளாக்க பார்க்குறாரு. மக்கள் முட்டாள் இல்லை என்பதை ஏற்கனவே பல எலெக்ஷனை சொல்லிட்டாங்க, இனிவரும் காலங்களும் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சிம்பிளாக இன்னொரு வழி சொல்லலாம். நம்ம வேணா ராமதாஸ் ஐயாக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஐயா, ரோகிணி கமிஷன் ஒன்று இருக்குது. ஜஸ்டிஸ் ரோகிணி அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இடஒதுக்கீட்டில் சரியாக பலனை அடையாத ஓபிசிகள், அதாவது ஓபிசிகளுக்குள்ளேயே அந்த இடஒதுக்கீடு பலனை சரியாக பெறாதவர்களை சப்கேட்டகரைஸ் பண்ணுறது. அதாவது பிரித்து இவங்க இவ்வளவு பெற்றிருக்கிறாங்க, இத்தனை வருஷமாக இவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சப்கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்களுக்கான உரிமையை, இடஒதுக்கீட்டை போய் சேர்றதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. போன வருஷமே இப்போதைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கையில் அந்த ஆணையம் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும், பொது வழியில் போடணும், அல்லது அஃபிஷியலாக அதை வந்து நாடாளுமன்றத்தில் அனுப்பி அதை வந்து டிஸ்கஷன் உள்ளாக்கணும். அதை எதுவுமே அவங்க பண்ணலை. இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை திறக்காம வைத்திருக்குது ஒன்றிய மோடி பாஜக அரசு. ஏன் செய்யலை அப்படின்னா, அந்த ஓபிசி இதை வந்து சப்கேட்டகரைஸ் பண்ணோம்னா சில பேர்த்த எம்பிசின்னு கொடுக்கறதுக்கும் சில பேரை வந்து எஸ்சின்னு சப்கேட்டகரி பண்ண வரலாம். அதில் இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு நமக்கு முழுமையாக தெரில. ஒருவேளை வரலாம். அப்படி வந்தால் இவ்வளவு வருடங்களாக பிசி கேட்டகரியிலிருந்து வேற ஒரு கேட்டகரிக்கு நகருவான்ல, அவனுக்கு வந்து இது இடஒதுக்கீடு, நம்ம உரிமைக்காக இந்த கேட்டகரியில் இருக்கோங்கிற புரிதல்லாம் கிடையாது. நம்மளை கீழ் சாதி ஆக்கிட்டாங்க. நம்மளை வந்து பாருங்க, இந்த சாதியில் இந்த சாதியை மாற்றிட்டாங்கன்னு இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியை வர்ணமாக பார்க்குற ஒரு மனநிலை தான் நம்ம மக்கள் இருக்குது. அதனால பிசிலேருந்து எம்பிசி, ஐயோ எம்பிசிலேருந்து இங்கே ஐயோ நம்ம வந்து அப்போ கீழ் சாதியா அப்படின்னு ஒரு மனநிலை அவங்ககிட்ட இருக்குது. அப்படி கிடையாது. இது ஷெட்யூல் காஸ்ட்னா பட்டியலிடப்பட்ட விட்டது. பட்டியல் சமூகங்கிறது பட்டியல் பண்ணியாச்சு. பட்டியல் பண்ணாமல் இருக்குது. அதை தான் வந்து ரோகிணி கமிஷனில் பண்ணி இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. திரும்ப வந்து அதை தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. நீ பிசி அப்படின்னா பட்டியல்படுத்தப்பட்ட பிசி, நீ பட்டியல்படுத்தப்பட்ட எம்பிசின்னு தான் இருக்குது, தனியாக வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஒரு விளக்கம் சொல்லுவார். நீயும் ஷெட்யூல்டில் தான் வர, பிசியாக இருந்தாலும் ஷெட்யூல்டு பிசி தான் அது அர்த்தம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு. இப்படி அந்த ஆணைய ரிப்போர்ட்டு வந்து தெளிவாக போட்டு வச்சிருக்குது. இதை தொடாமல் இருக்கிறதுக்கான காரணம், இப்படி சப்கேட்டகரைஸ் பண்ணிட்டா இவங்க வந்து இப்படி தவறான புரிதலில் கோவப்பட்டு நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக பாஜக அரசு இன்னும் அதை செய்யாமல் இருக்குது. ஐயாவும் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். முன்னாடி ஒரு இடத்துல ரோகிணி கமிஷன் ஒன்று இருக்குதுங்கய்யா, அதை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க, அந்த அறிக்கையெல்லாம் வெளியிடுங்கன்னு ஐயா தைலாபுரத்திலிருந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முறை கூட ரோகிணி கமிஷன் அப்படின்ற வார்த்தை ஐயாவின் வாயிலிருந்து வரவே இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இது மட்டும் கிடையாது. நம்ம அன்புமணி ஐயா வந்து எப்பயாச்சும் போர் அடிச்சா பார்லிமெண்ட்டுக்கு போவார். அப்படி போவார்ல, அப்படி போனப்போ 2 முறை தோ டைம்ஸ் வந்து ரோஹிணி கமிஷனை பற்றி கொஸ்டின் போட்டிருக்கிறார். அன்ஸ்டார்டு கொஸ்டின்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டில், எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்டு பதில் பெறுவது. அப்படி கேள்வி கேட்டிருக்கிறாரு. எப்போ அப்படின்னா 2021 10/2/2021 அன்னைக்கு ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட்டை குறித்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பதில் கூறுமாறு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியில் என்ன இருக்கிறாருன்னா, எப்போ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் எதுவும் கொடுத்துருக்கீங்களா, அந்த ரிப்போர்ட் எப்போ வரும், அப்படி வந்து இடைக்கால ரிப்போர்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு அவர் கேட்டிருக்கிறார். அதுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, அப்படியெல்லாம் இடைக்கால ரிப்போர்ட் வரல, நான் அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் உக்கார் அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லிட்டாங்க.
அதற்கு பிறகும் ஒரு தடவை வந்து ஐயா அன்புமணி அவர்கள் 2023 நினைக்கிறேன் ஒரு தடவை வந்து கேட்டிருக்கிறார், இந்த ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு முறை, இன்னொரு முறையும் அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த முறையும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்களா சொல்லுவோம் அப்படின்றதான் பதிலாக கிடைச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஓபிசி ரிசர்வேஷன் ஒன்றிய நிறுவனங்களில் ஓபிசிகளுக்கு முறையாக ரிசர்வேஷன் போய் சேர்ந்துருக்குதா, எங்கேயாவது வந்து விடுபட்டு இருக்குதா, எங்கேயாவது ஓபிசிக்கள் ரிசர்வேஷனை சரியாக பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கா அப்படின்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்ட திரும்ப கேட்டிருக்காரு? பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டிருக்காரு, மோடிக்கிட்டே, ஜிகிட்டே மிரட்டிட்டாப்ல. அதுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு பதில் வந்திருக்குது. ஐயா ரிசர்வேஷன் என்பது அது ஒரு பாலிசி இருக்கு, சர்டைன் பிரின்சிபல்ஸ் இடஒதுக்கீடு சொல்லப்படுவதற்கு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களின் அடிப்படையில் நாங்கள் அமல்படுத்துகிறோம். அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதனால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர் ஒரு பதிலை சொல்லி அனுப்பி விட்டுருக்காப்புல. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நோக்கி இங்கே ஏதாவது ஒரு கொலை நடக்குது, ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது அப்படின்னா நீங்கள் இதை பற்றி ஏன் கேட்கல, நீங்கள் இன்னும் கூட்டணியில் இருக்கிறீங்க, டப்புக்குன்னு வெளில வாங்க அப்படின்னு விரல் நீட்டி பேசுறீல. நீ பார்லிமெண்ட்டுக்கு எப்பயாவது தான் போகிற, அது அவங்களுக்கும் தெரியும். அப்படி எப்பயாவது போகிறப்ப நீ ஏன் 1-2 கேள்வி கேட்குற? அதுவும் கூட அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை பதில் சொல்லியிருக்காங்க, இல்லை சொல்லு, 3 தடவை கேட்டிருக்காங்க, 3 தடவை பதில் சொல்லியிருக்காங்க. இல்லைண்ணா அதான் வாசிச்சு காட்டினானே, இல்லை பதில் சொல்ல முடியாதுங்கிற பதில சொல்லி அப்படி வரீங்களா? பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ண, திரும்ப 4வது முறை கேட்க வேண்டியதான் கேள்வியை, அப்படியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படியே அதான் உண்மையிலேயே அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த திரும்ப கேட்டாங்கல்ல இந்த கூட்டணி இருக்கு இதெல்லாம் உனக்கு அதெல்லாம் அப்படின்னா நீ வெளில வந்திருக்கணும்ல, அப்பவே கூட்டணி விட்டு வெளில வந்திருக்கணும்ல, அதான் கேட்குறாப்புல தம்பி. வெளில வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வெளில வர மாட்டேங்கிற? அப்ப சும்மா அந்த இளைஞர்கள் சூடு பண்றதுக்கு அவங்க தானே போய் பஸ் உடைக்க போறாங்க, ட்ரெயின் உடைக்க போறாங்க. இவங்க விட்டு பேர பிள்ளை எல்லாமே வந்து அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல பெரிய பெரிய காலேஜ்ல படிக்கும். ஓட்டு கேட்கறப்ப மட்டும் முத நாள் வந்து கட்டி பிடிச்சி கீரை வைக்கிறம்மா அந்த அம்மா வயல்ல வேலை, நீயும் நானும் ரிலேட்டிவ் சாமிநாதன் அப்படின்னு ஓட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆளு எஸ்கேப் ஆயிடுவாங்க. மற்றபடி ரோட்ல போய் நின்று அதாவது கல் விட்டாஞ்சு கேஸ் வாங்குறது முழுக்க அங்க உள்ள வன்னியர் சமூகத்தை சார்ந்த அவங்க ஏழை உழைக்கும் மக்கள் தானே. இப்போ அவங்க கிட்ட தானே வேண்டியது. இப்போ என்ன பண்ணணும், ஸ்டாலின் அவர்களை பற்றி கேள்வி கேட்டீங்கல்ல, இங்கிட்ட வந்து நான் கோட்டையில இருந்து கேட்கணுமா? அதே மாதிரி பிரதமரை நோக்கி இங்கே இது ஏன் மண்ணுடா, என்னோட மண்ணில் நான் ரிசர்வேஷன் உன்கிட்ட கேட்டு போயிடுறதா? ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட்டை நீ வெளியிடு, அதில் வந்து எங்கள் இன மக்களுக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீ கொடு, கேட்கணுமா இல்லையா? ஏன்னா காஸ்ட் சென்சஸை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. பட்ஜெட்ல ஏன்னா தமிழ்நாடு பேர் இல்லைன்னு கேட்டா பாஜகக்காரங்க கூட சொல்றதுக்கு கூச்சப்படுற விஷயத்த 25 சீட்டு நீ கொடுத்திருந்தீங்கன்னா நீ கேட்கலாம்னு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. கூச்சம் இல்லாம கேட்டீங்க பாருங்க, 25 சீட்டு கொடுக்கிட்டு 25 ஓட்டு கேளாத ஒரு நியாயம் இருக்கு. 25 சீட்டு என்ன தைரியத்துல, அதுவும் சிரிக்காம சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு பாராட்டணும்யா. அப்ப கேட்கும் போது உங்களுக்கு கூச்சமா இல்ல? கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அச்சமா இதாகும் இல்ல? இதுக்குதான் நீங்க அசிங்கப்படணும். இதுதான் நீங்க அசிங்கப்படணும் சென்றாங்க. மைக்கை நோக்கி 25 சீட்டு கொடுங்கன்னு மக்களை கேட்குறீங்களா, இதுக்கு நீங்க அசிங்கப்பட்டிருக்கணும். இப்ப காஸ்ட் சென்சஸ் நீங்க வாயை திறந்து கேட்க மாட்டீங்க. ரிப்போர்ட் வந்துருக்குங்க, அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன் ரோஹிணி கமிஷன்ங்கிற வார்த்தையே உங்க வாயில வர மாட்டேங்குது? நீ எடுத்தா நீ மத்திய அரசை கை காட்டுறிய. எப்பா எடுத்து ஒருத்தர் ரிப்போர்ட்டை வருஷ கணக்காக எக்ஸ்டென்ஷன் வாங்கி ஒரு அம்மா வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குது, அந்த ரிப்போர்ட்டை திறக்கவே இல்லை அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டல. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற ராம்தாஸ் அத்வாலே சொல்லியிருக்கிறாரு, 1 வருஷம் ஆச்சு அந்த ரிப்போர்ட் இவங்க என்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. அவரும் ராம்தாஸ் இவரும் ராம்தாஸ். ஆனா அந்த ராம்தாஸ் யாருக்காக பேசுறாரு? இந்த வன்னியர் மக்களுக்காக பேசுறாரு. இந்த ராம்தாஸ் யாருக்காக பேசுறாரு? அந்த கொடுக்க முடியாதுன்னு சொல்ற பிஜேபிக்காக பேசுறாரு. தன்னுடைய மகனுக்காக பேசுறாரு. அந்த ஒத்த சீட்டு ராஜ்யசபாக்காக அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒத்த சீட்டுக்காக மொத்த வன்னியர் மக்களையும் பாமகவையும் அடக வைக்கிறது. இதுல வன்னியரின மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ராம்தாஸ் அத்வாலே யாரு? அவர் வந்து ஒரு தலித் தலைவர். அதாவது தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உள்ளூர்ல வண்டி ஓட்டுன இந்த ராமதாஸ்க்காக இந்த ராமதாஸ் பேச வேண்டிய விஷயத்த ஒரு தலித் தலைவர் பேசுறார். அவருக்கு தேவையா? இப்போ இவர் சொன்னார்ல, இந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம்ல, அவருக்கு தேவையா? ஆனால் அவர் வந்து பேசுறாரு, இந்த ரிப்போர்ட்டை வந்து இன்னும் செய்யாமல் இருக்கிறாங்க, 2600 சாதிகள் இதனால பலன் பெறும், இதை வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் குரல் எடுக்கிறாரு. நீங்க குரல் கொடுக்கலாம்ல. சரி இதை விடுங்க, மருத்துவத்துறையில் மருத்துவ படிப்புக்காக ஓபிசியோட ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணாங்க இந்த பாஜக ஒன்றிய அரசு. அதுக்காக முதல்ல குரல் கொடுத்தவர் யாரு? தலைவர் திருமா வந்து பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இந்த திமுக அரசு வந்து வழக்கு போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதை பெற்றுக் கொடுத்தது. அந்த வகையில வன்னியர்களும் அதில் பணம் நினைச்சிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ வந்து நீங்க குரல் கொடுத்தீங்களா? உங்களோட விஷயம் என்னவா இருந்துச்சு? அப்போ உங்களுக்கு வந்து தெரியல,
அப்போ உங்களுக்கு வந்து இந்த கோட்டையில் போய் நான் அந்த அரசாணையை வாங்கணுமா, எனக்கு அசிங்கமா இருக்கு, அப்போ உங்களுக்கு தெரியலையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருமை பண்ணணும்னு சொல்ல, அது வந்து ஸ்டாலின் அவர்களோட கடமை. திமுக அரசு அதை வந்து செய்யணுங்கிறது அவங்களோட கடமை, அதை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் யார் யாரெல்லாம் வந்து தலித் அப்புன்னு ஒதுக்க நினைச்சாரோ அவர் வந்து வன்னியர்ன மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. எந்த கட்சியை வந்து உரிமைகளை வந்து சரியாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கை முடிவோட வன்னியர்ன மக்களுக்கு கொடுத்ததோ அந்த கட்சி இன்னைக்கு வன்னியர்ன மக்களுக்கு எதிரான கட்சி நிப்பாட்ட பார்க்குறாரு. அதாவது வன்னியர்ன மக்கள் உங்களை முழு முதலாக நம்பலை, அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு விசிக திமுக போன்ற கட்சிகளில் அவங்க சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி ஊர் போய் சேராது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆற்றாமையின் வெளிப்பாடா, இந்த அழுகாட்சி காவியமா ஐயா ராமதாஸ் வன்னியர்ன மக்களை திரும்பியும் கிடுகிடுக்க நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு 2024 கலவரத்தை தான் நீங்கள் தூண்டுறீங்க. இதன் மூலம் வன்னியர் மக்கள் இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை அவங்க என்னையா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு சில பாமகவில் பயணிக்கிற அந்த கட்சி சார்ந்த நபர்கள் இன்னமும் தெளிவடைந்து வெளியே வருவார்கள் என்று நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.